1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங், ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி தேர்வு எல்லாம் ஒரே மொபைல் செயலி. 2 மனிதர்கள் சண்டை போடும்போது யார் ஜெயிப்பார்கள் தெரியுமா? அதிகம் கத்துறவர் இல்ல, அங்கே அமைதியாக நிற்பவர். பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். யாராவது அவமானப்படுத்தினாலும், குறை சொன்னாலும், தூண்டினாலும் உடனே வாதிக்க தொடங்கிவிடுகிறார்கள். வாதம் அதிகமானதோடு அவர்களின் ஆற்றலும் மரியாதையும் மெதுவாக குறைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் உண்மையான வலிமை குரல் சத்தத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய தூண்டுதலும் வந்தாலும் அமைதியை காக்கும் அந்த ஒரு மனிதரிடம்தான் உண்மையான சக்தி இருக்கிறது. இந்த உண்மையை நூற்றாண்டுகளுக்கு முன்பே மக்கியாவெல்லி புரிந்து கொண்டார். உண்மையான எதிரிகள் எப்போதும் வெளிப்படையாக உன்னை தாக்க மாட்டார்கள். அவர்கள் உன் நடத்தை, உன் பதில், உன் மனநிலையை கவனிக்கிறார்கள். நீ எளிதில் கோபப்படுகிறாயா? உடனே சண்டைக்கு தாவுகிறாயா? நெருக்கடியில் தவறி பேசுகிறாயா? இவையெல்லாம் தெரியும்போது உன்னை நடத்துவது இவர்களுக்கு மிகவும் எளிதாகிவிடுகிறது. ஆனால் நீ அமைதியாகவும் சமநிலையுடனும் யாருக்கும் முழுவதும் படிக்க முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பாகவும் இருந்தால் அவர்களின் திட்டங்கள் பாதியாகவே வீணாகிவிடும். யாராவது உன்னை தூண்டினார்கள் என்று வைத்துக்கொள். உடனே வாதத்திற்கு போவதற்கு பதில் அவர்களை கவனமாக பார்த்து அமைதியாக பேசவிடு. அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது அவர்களுடைய உளவுணர்ச்சி, அச்சம், தாழ்வு உணர்வு, பொறாமை, எதிலிருந்து இந்த வாக்குவாதம் வருகிறது என்பதெல்லாம் வெளியில் தெரிகிறது. நீ ஒரு கண்ணாடி போல இருக்கிறாய். நீ கொஞ்சமும் அசையாமல் இருக்கும்போது அவர்கள் தங்களையே நன்றாக பார்க்கத் தொடங்குகிறார்கள். உன் அமைதி அவர்களுக்கு மிகவும் சிரமமாகிறது. ஏனென்றால் உன்னை அசைக்க முடியவில்லை என்பது அவர்களுக்குள் ஒரு தோல்வி உணர்வை ஏற்படுத்துகிறது. சண்டையின் நடுவில் உணர்ச்சி கட்டுப்பாட்டை இழந்த மனிதன் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் பலவீனமாகிறார். அதனால்தான் உன்னிடம் யாராவது கத்தினாலும் கேலி செய்தாலும் நீ உன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி முகத்தில் இலகுவான அமைதியை வைத்துக்கொண்டு மெதுவாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். நான் உன்னுடன் சண்டை செய்யவில்லை என்றாலும் என்னை பற்றிய உண்மையை நான் அறிந்திருக்கிறேன் என்ற உறுதி உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உன் வார்த்தைகளில் அலட்டல் இல்லாமல், விளக்கம் குறைவாக, உண்மை மட்டும் இருக்கட்டும். நீ அளவில்லாத விளக்கங்களை தர ஆரம்பித்தால் அது குற்றமற்ற உன்னையும் குற்றம் சாட்டுபவரின் அளவுக்கு இழுத்து கொண்டு செல்லும். சில சமயம் மக்கள் உன்னை மிக குறைவாக மதிப்பார்கள். உனக்கு தெரியாது என்று நினைப்பார்கள். உன்னால் எதுவும் ஆகாது என்று பேசிக் கொள்ளுவார்கள். அவர்களை ஒவ்வொரு முறை திருத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. சில தவறான எண்ணங்களை அவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கட்டும். அவர்கள் உன்னை இலகுவாக எடுத்துக்கொள்வது நிஜத்தில் உனக்கே ஒரு கவசம். உனக்கெதிராக திட்டமிடாமல் சிறு விஷயங்களாகவே உன்னை எண்ணி விட்டுவிடுவர். அதற்குள் நீ உன் முயற்சியை செய்து உன் திறமையை வளர்த்து கொண்டே போகலாம். ஒரு நாள் முடிவுகள் வெளியில் தெரியும்போது பேசி பெருமைப்பட்டவர்களையும் அமைதியாக உழைத்த உன்னையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்க தொடங்குவார்கள். சண்டைகள் பொதுவாக அனைவரின் முன்னாலும் நடக்கும்போது அந்த உண்மையை காட்டிலும் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூட்டத்தின் முன்னால் நீயும் கத்தினால் உன்னுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு கரையும். அதே சமயம் நீ ஒரு அளவான குரலில் சாந்தமான முகத்துடன் சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினால் உன்னிடம் இருக்கும் கட்டுப்பாட்டை பார்க்கும் அனைவருக்கும் நீயே உச்சம் என்று உள்ளுக்குள் தோன்றும். சண்டையை விட உன் நடத்தைதான் அவர்களிடம் நீண்ட நாள் மரியாதையை உருவாக்கும். இன்னும் பெரிதும் ஒன்று இருக்கிறது, அது மௌனம். எல்லா தாக்குதல்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில பேச்சுகள் பதில் கேட்டு கூட போதாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நீ அமைதியாக இருந்தால் ஆரம்பத்தில் அவர்கள் அதை கண்டு சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள். ஆனால் மெதுவாக அவர்களின் உற்சாகம் குறையும். அவர்கள் உனக்காக செலவழிக்கும் ஆற்றல் வீணாகிவிடுகிறது. நீ எந்த செயலாலும் அவர்களை ஊக்குவிக்காத போது அவர்கள் தங்களுக்கே தாங்களே போராடுவதைப் போல தோன்றும். அந்த உணர்வு மெதுவாக அவர்களை அங்கிருந்து விலகச் செய்யும். எதிரிகள் எப்போதும் தங்களுக்கு பிடித்த இடத்திலும் தங்களுக்கு சுலபமான முறையிலும் சண்டையை நடத்த விரும்புவார்கள். யாராவது உன்னை உணர்ச்சியில் சிக்க வைக்க முயன்றால் நீ விஷயத்தை அமைதியான விவாதமாக மாற்று. யாராவது கூட்டம் முன் அவமானப்படுத்த முயன்றால் நீ தனிப்பட்ட பேச்சுக்கு கொண்டு செல்ல முயற்சி செய். இப்படி சண்டை நடைபெறும் தருணம், இடம், முறை இதையெல்லாம் மெதுவாக நீயே மாற்றத் தொடங்கினால் அவர்களின் திட்டம் போலவே விஷயம் போகாது. நீ சூழலை மாற்றும்போது அவர்களுடைய ஆயுதங்கள் பலமற்று நிற்கின்றன. ஒரு பெரிய வெற்றியைப் போலவே பெரிய சண்டைகளும் ஒரே நாளில் முடிவதில்லை. மக்கியாவெல்லியின் வழி இது. மெதுவான மாற்றங்களை உருவாக்கு. உடனடி கைத்தட்டல்கள் தேவையில்லை. நாட்கள் சென்று கொண்டிருக்க யார் யாரிடம் பேசும்போது எவ்வளவு மரியாதை காட்டுகிறார்கள், யாருடைய குரல் எவ்வளவு எடை பெறுகிறது, யாருடைய கருத்தை யார் புறக்கணிக்கிறார்கள், இவற்றை கவனித்தால் யார் உண்மையில் வெற்றி பெற்றார் என்று தெரியும். உன் அமைதியும் சீரான நடப்பும் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களை பின்னால் தள்ளி மெதுவாக உயர்த்திக் கொண்டே போகும். இந்த எல்லாவற்றையும் விட பெரிய எதிரி எங்க இருக்கிறான் தெரியுமா? உன் உள்ள. யார் என்ன சொன்னாலும் உடனே வெடிட்ட சிதறும் கோபம்,
யாரும் குறைத்து மதிக்கக்கூடாது என்ற அகம்பாவம், உடனே தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசரம், இதுவே உன் மிகப்பெரிய உள்ளக எதிரி. இந்த உள் தாக்குதலைத்தான் முதலில் ஜெயிக்க வேண்டும். நீ உன் உணர்ச்சிகளை அடக்குவதில்லை, அதை நீயே இயக்க கற்றுக்கொள்கிறாய். நீ கோபப்பட வேண்டிய நேரமும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரமும் உன் தேர்வாகிறது. அந்த நிலையை அடைந்தவுடன் வெளியிலுள்ள பல எதிரிகளின் தாக்குதலும் அர்த்தமிழக்கிறது. அதுதான் இறுதியான உண்மை. எந்த இடத்தில் யார் அந்த சூழ்நிலையின் உணர்ச்சி நிலையை நிர்ணயிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த இடத்தில் அதிக அதிகாரம் கொண்டவர்கள். ஆதலால் வாதத்தில் ஜெயிக்க வேண்டுமென்ற ஆசையை விட வாதமே தேவையில்லாத அளவு உன் உயரத்தையும் உன் கட்டுப்பாட்டையும் வளர்த்துக்கொள். அப்போது எதிரிகள் உன்னிடம் வந்து வாக்குவாதம் செய்யாமல் உன் அமைதியை கவனித்து தங்களையே கட்டுப்படுத்திக் கொள்ள தொடங்குவார்கள். இதுவே வாதமின்றி எதிரிகளை மனதளவில் தோற்கடிக்கும் கலை. இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.